ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெற்கு வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டன். ஆயிரம் ஆயிரம் சாதிமார்களை விட்டு என் அதிசீக்கிரமா ஒரு காரணம் என்ன சுவாமி? தேவி, இதோ நாமெல்லாம் ஒரு பிராமணர்கள், சரி, எப்படி ஒரு பாப்பனர் ஐயர்கள், சரி, அதனாலே நம்மளுக்கோ என்ன வேலை? என்ன வேலை? கோவில் கோவிலாக சென்று அங்கே கும்பாபிஷேகம் நடக்குதல்லவா? அந்த கும்பாபிஷேகம் வருகிற யாகங்களை நடத்தி அதில் வரும் பொன் பொருள் காசுகளை வைத்துதான் நாம் வாழ்வாதாரம் செய்கிறோம். அதனாலே இதை என் தாய் தந்தையிடத்தில் சொல்லிவிட்டு நான் போக வேண்டும். அப்படியா? கோவிந்தா, என்ன இங்க வா, வாடா. இந்த கை பிடிக்காத பிளேட் வச்சுக்கிறான். இந்த கை அதே தான் நான் சொல்ல. இந்த புண்டவாய் அம்மா அம்மான்னு அம்மாவே தேடா சாவரா. உனக்கு இப்ப காது கேட்டுக்காதுல்ல? நீ செவிட்டு புண்டே இல்ல. போடா.
அண்ணா அப்ப சவ சின்னப்ப காலியான உன் பொண்டாட்டி நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற அவங்க என்ன தெரியுமா? அப்படி எப்படியா பொண்டாட்டி உங்க அப்பனையும் கோத்தாலையும் அருமையா பாத்து பாப்பா அப்படிங்க கொடுத்திட்டு போ. என் புருஷனாட்ட கூமட்ட ஆறுமே இல்லடா. அவனுக்கு இது காது கேட்காதாயா? இங்க பாரு, இப்ப கூட பொண்டாட்டி கட்டி சேரலான்ட்டு கிடையாது, அவங்க அம்மாவையத்தான் பாக்கணுமா. அந்த தேவடியா கிட்ட என்னடா அப்படி இருக்குது? அப்படிலாம் சொல்லா சாமி. ஏன்டா பொண்டாட்டி கிட்ட ஏங்கறதுல அவகிட்ட என்னடா இருக்குது அப்படி? இன்னொரு டைம் அடி. என்னடா இல்ல என்கிட்ட இன்னொரு டைம் அடி. எதுக்கு அப்படி சொல்றேன்? அடியாத்தான் என்கிட்ட என்னடா இல்ல? ஏ சாமானும் வந்து அப்படி பட்டு பட்டுன்னு வேலை செய்யுது. ஏன்டா ஏன்டா என்னாச்சு? ஐயோ ஐயோ அப்பா எங்க கத்தனாலும் ஜனி மண்ணா அண்ணா கோயிந்தண்ணா, இப்ப கூட பாரு என் புருஷன் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் கேக்குறாரு. ஒரு யோசனையா? என்ன யோசனை? ஏயா இவ்வளவு நேரம் ஆண்ணுங்க பாண்ணுங்க சந்தோஷமா பேசுனீங்க. சரி அண்ணா கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாரு என்ன சொல்றாரு. கூப்பிட்டு பாக்கலாமா? அப்படியா? வாங்க போலாம். நீ போ அந்த பக்கம். சுவாமி எப்படி அப்படிங்க? இங்க பாருங்க, உங்க அப்பா மாட்டல அப்புறமா போய் சொல்லிக்கலாம். ஒரு சும்மா ஒரு 10 நிமிஷம் வாங்க, கொஞ்சம் படுத்திருந்துட்டு வரலாம். 10 நிமிஷம் போடுகிறேன். எங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாங்க. என்னுடைய தாய் தந்தை கண்கள் இல்லாத பாவிகள், ஒரு நேத்திரம் இல்லாத பாவிகள். அதை விடவா நமக்கு இது முக்கியம். அவர்களை முன்ன பாக்குறது தான் நம்மளுக்கு வேலை. எங்க இதோடய அதை பிரிச்சு பிரிச்சு மேய்ஞ்சி போடுவா போய். எங்க கீர்த்தவா ஊடலாம் எவத்தனா இருக்குது. சங்கிரியாத்த ஐயங்காட்டு போ உள்ள போ. என்ன நல்லா இருக்குது காட்டி இருக்கிற போது உள்ள போ. நான் பழைய பண்ணிவிட்டு உள்ள போக சொல்றேன். உள்ளடா வேஷம் போடுற கொட்டாய் உள்ள போ. 4 பக்கம் படுதா கட்டிக்கிட்டு அரை மணி நேரம் இப்படி வேஷம் போடுற கொட்டாய். ஜெயிலுக்குள்ள போறானே. போறாடே. ஆளே மோகரி அவனே ஆகாதே மோகரியா. ஏங்க அப்பா பேரோட பொண்டாட்டி கட்டிட்டு அவங்கள பொறாம. ஆமா சாமி சொல்ற தேவடியா. ஐயோ பாருங்க, யா பொண்டாட்டி உன்னை சொல்லுவாங்க தங்கம் இல்ல. இந்த மாதிரி பொண்டாட்டி உனக்கு கிடைக்கல பொண்டாட்டி உன்னை விட்டு கோம்பு கொடுப்பா இவகிட்ட வந்து படுக்க மாட்டோம். ஏங்க ரவி, நம்மளுடைய அப்பா அம்மாவை அப்புறமா பாத்துக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் தாங்க. அப்படி நான் சொல்வதை கேள். என் தாய் தந்தை பார்க்கணும், என் தாய் தந்தை பாதத்தை படிக்கணும். பிறகு அவர்கள் என்ன வேலை சொல்றாங்களோ அதைத்தான் நாம செய்யணும். எங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து என்னடி நான் சொல்லிட்டே இருக்கிற, நீ பேசிட்டே இருக்கிற. எங்க அப்புறமா அப்பா அம்மா பாத்துக்கலாங்க. ஏங்க உனக்கு மட்டும் அப்பா அம்மாவா? ஏன் சொல்லா எனக்கு எனக்கு அப்பா அம்மா இல்லையா? எனக்கு இந்த 5 நிமிஷம் சுகத்தை விட எங்க அப்பா அம்மா தான் முக்கியம். அவங்க உங்க அப்பா அம்மா சொல்லி பிரிச்சு வச்சு பேசுறீங்க. நம்ம அப்பா அம்மான்னு சொல்லுங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு குணத்துல நம்ம அப்பா அம்மான்னு சொல்லுங்க. எனக்கு அப்படியே சாவர மாதிரி இருக்குது நீ உங்க அப்பா அம்மான்னு சொன்னா. அந்த அருணாகர் கழட்டி கொடுங்க, சாவிட்டு தூக்கு கட்டாயி போயிடும். வணக்கம் எடுத்துக்க. ஒருபோது அப்படி உங்க அப்பா அம்மான்னு பிரிச்சு வச்சு பேசாதீங்க. நான் செத்து கூட போயிருவேங்க. தாய் தந்தை மீது எங்க அப்பா அம்மா மீது எனக்கு கூட அவ்வளவு ஒரு பாசம் கிடையாது. என் பொண்டாட்டி தான் அவ்வளவு ஒரு கொல்ல பிரியம். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பாசங்க. எனக்கு எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப பாசங்க. என் தாய் தந்தை பார்க்கலாமா? போய் பார்க்கலாம்.